இத பாரு, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. அந்த சுப்புலட்சுமியோட குழந்தை பிறக்காமலே செத்து போனா அது சந்தோஷம். பிறந்ததுக்கு அப்புறம் சாகடிச்சினா அது அதை விட 2 மடங்கு சந்தோஷம். ஆனா இந்த 2ல 1 தான் நடக்கணுமே தவிர, தப்பிச்சிடுச்சு உயிர் பொழைச்சிடுச்சுன்ற வார்த்தை என் காதுல விழவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஐயா, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனி எதை பத்தியும் கவலை வேண்டாம். இத பாருங்கய்யா, நான் வருஷத்துல பாதி நாள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவ. வெளியில இருக்கிற மீதி நாளும் ஜெயிலுக்குள்ளதான் நம்ம கான்டாக்டே. வெறும் கான்டாக்ட் மட்டும் இல்ல, எவ்வளவு பிசினஸ், எவ்வளவு பழக்க வழக்கங்கள் இருக்கு தெரியுமா? என்னது பிசினஸ் பழக்க வழக்கமா? என்னமா சொல்ற? ஆமாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ பொருள் தேவைப்படுது, எல்லாத்தையும் வாடனா எடுத்து வந்து தருவாங்க. எங்களை மாதிரி உள்ள இருந்து வெளியே போற கைதிங்க தான் எடுத்து வந்து தருவாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் சொன்னதை நீ மறந்துடாத. சுப்புக்கு பிரசவம் ஆக போகுது. அவளுக்கு குழந்தை உயிரோட பிறக்க கூடாதுங்கிற ஒண்ணுதான் எனக்கு வேணும். இத ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி, இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செஞ்சாலும் சரி, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அததான் சொல்லிட்டீங்களே, நீங்க விட்டுருங்கய்யா. உள்ள நமக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, சொல்றத அப்படியே செய்வாங்க. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும், அவ்வளவுதான். இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டனா இதே மாதிரி 2 மடங்கு பணம் கிடைக்கும். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? கரெக்டா செஞ்சு முடிக்கிறையா, முடிச்சிட்டு வந்து சொல்றேன். பூசாரி ஐயா, அன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்கி இருக்கு. அந்த குழப்பத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அதனாலதான் நாங்க எல்லாரும் கிளம்பி உங்களை தேடி வந்திருக்கோம். புரியலீங்களே, நான் சொன்ன வாக்கா? நான் என்ன சொன்னேன்? பூசாரி ஐயா, அன்னைக்கு பொங்கல் வச்சு படையல் போடுறதுக்கு வந்திருந்தப்போ என்னோட 2 மருமகள்ல ஒருத்தியோட கருதான் தங்கும்னு நீங்க சொன்னீங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம்மா சொன்னேன். ஆனா என் வாய் வெளியா வந்ததே தவிர அது என்னோட வார்த்தை இல்லம்மா. ஆத்தா என்ன சொன்னாலோ அதைத்தாம நான் சொல்லியிருக்கேன். புரியுது பூசாரியா, கடைசியில நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. என் ஒய்ஃபு காயத்ரியோட கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. கடவுளே, தாங்க முடியல ஐயா. அம்மாடி, கவலைப்படாதம்மா, நிச்சயமா திரும்பவும் நல்லது நடக்கும். அடுத்த தடவை நீ உண்டாகும் போது உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்குமா. உனக்காக அந்த ஆத்தால வேண்டிக்கிறமா. பூசாரி ஐயா, பிரச்சனை இப்போ அது இல்ல. என்னோட இன்னொரு மருமக சுப்புலட்சுமி வயித்துல வளர குழந்தை இப்ப வரைக்கும் நல்லபடியா தான் வளர்ந்துகிட்டு வருது. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவளுக்கு சில சிக்கலங்கள்லாம் வந்து இப்போ அவ ஜெயிலுக்கு போயிட்டாயா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஜெயிலுக்கு போற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிச்சு அந்த பொண்ணு? அது எல்லாம் கேட்காதீங்க. சொல்ல ஆரம்பிச்சா நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். எனக்குன்னு வாச்ச 2 மருமகள்ல அந்த சுப்பு என் வீட்டுக்கு வாச்ச திருஷ்டி. இதை தாண்டி நான் எதுவும் சொல்ல விரும்பல. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஐயா? சுப்பு மாசமா இருக்கிற நிலைமையில ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஜெயில தான் அவளோட குழந்தை பொருந்தாகணுங்கிறது அவளோட தலையெழுத்து. இந்த நேரத்துல அதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காதுங்களே. மாசமா இருக்கிற பொண்ணு ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா பிரசவ நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா பிரசவம் பார்ப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வாஸ்தவம் தாயா. ஆனா
ஏமா இந்த மாதிரி சும்மா சுத்தி வலிச்சு பேசிக்கிட்டு? பூசாரி ஐயா, இப்போ காயத்ரிக்கு ஒரு வினோதமான ஒரு சக்தி வந்திருக்கு. இவளுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம்லாம் முன்னாடியே தெரியுது. இத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரியலையே தம்பி, நடக்க போற விஷயங்கள்லாம் முன்கூட்டியே சொல்றதா? 2-3 சம்பவம் அப்படி நடந்துருச்சுங்கய்யா. எங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வெளியூர் கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ஃப்ளைட்ல போகணும்னு இருந்தவரை வம்படியா என் மருமக தடுத்து நிறுத்தி கார்ல போக சொன்னான். சரி, அவ்வளவு தூரம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் கார்ல கிளம்பி போனாரு. கிளம்பி போன 1/2 மணி நேரத்துல அவர் போக இருந்த ஃப்ளைட்டு விபத்தாயிடுச்சுங்கய்யா. இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. காயத்ரிக்கு கிடைச்சிருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எங்களுக்கு தெரியல. மத்தவங்க விஷயத்துல இவ என்ன சொன்னாலும் சரி, அவ சொல்றாளே அதே மாதிரி நடக்குதேன்னு ஒரு பார்வையாளர் மாதிரி இருந்து பார்த்துட்டு போயிடலாம். ஆனா திடீர்னு நேத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டான். சுபுவுக்கு பிறக்க இருக்கிற குழந்தை செத்துதான் பொறுக்குன்னு இவளுக்கு கனவு மாதிரி ஒண்ணு வந்திருக்கியா? இந்த செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசு நொறுங்கி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. அம்மாடி காயத்ரி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு அந்த மாதிரி தோணுச்சா? எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ஆனா ராத்திரி தூங்குறப்போ சுப்புவோட குழந்தை இறந்து பிறந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. அத கனவுன்னு சொல்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நனவு மாதிரி தான் இருக்கு, ஆனா நனவு இல்லையோன்னு எனக்கு தோணுது. முன்னாடி 2-3 தடவை எனக்கு இன்ட்யூஷனலா சிலதெல்லாம் தோணுனப்போ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்குன்னு நினைச்சு பார்த்தா சுப்பு விஷயத்துல இப்படி ஒரு கனவு வந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, நீங்க அன்னைக்கு அருள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க. 2 பேர் சுமக்கிற கருவுல ஒண்ணு தங்கும் ஒண்ணு தங்காதுன்னு இவர்கிட்ட சொல்லி அனுப்புனீங்க. நீங்க சொன்ன மாதிரி காயத்ரியோட கரு கலைஞ்சு போச்சு. சுபுவோட குழந்தை செத்துதான் பிறக்கும்னு இப்ப இவளுக்கு வந்த கனவை எந்த அர்த்தத்துல எடுத்துக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. ரொம்ப குழப்பத்துல இருக்கும் பூசாரி ஐயா. ஒரு விதத்துல என் ஒய்ஃப் கட்டாயப்படுத்தினதுனால தான் நாங்க எல்லாரும் உங்களை தேடி வந்தோம். என் ஒய்ஃபுக்கு சுப்பு மேல பிரியம் ஜாஸ்தி. அவளுக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணுமேங்கிற எண்ணம் இவளுக்கு நிறையவே இருக்கு. காயத்ரி இப்ப இப்படி சொல்லி இருக்கிறதுனால ஐயா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்க மருமக பொண்ணுக்கு சாமி வருமா, அருள் வருமா, இல்ல குறி சொல்ற விதத்துல சேர்த்தியான்னு என்னால தீர்மானமா சொல்ல முடியல. ஆனா பூஜையை முடிச்சிட்டு திருநீர் போட உட்கார்றப்போ என் மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்றதும் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நடக்கிறதும் ரொம்ப வருஷமா நடந்துட்டு வர்ற விஷயம். ஐயா, அது எனக்கு தெரியுங்க. அதனாலதான் சொல்றேன், என் மனசுல உறுதியா பட்டுது ஒரு கரு தங்கம் ஒரு கரு தங்காதுன்னு. ஏன்னா என் மனசுல என்ன தோணுச்சோ அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ இந்த பொண்ணு இப்படி சொல்லுதே, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களேன்னு கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா.
உங்ககிட்ட இந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தாலும் என் மனசுல தோணுனதுதான் கடைசியில நடக்கும்னு உறுதியா சொல்லுவேன். ஏன்னா என் வாய் வழியா வர்ற வார்த்தைகள் எதுக்கும் நான் பொறுப்பாளி இல்லைங்க. ஏன்னா அது அந்த ஆத்தாவுடைய வார்த்தை. அப்படின்னா சுப்புவோட குழந்தை செத்து போய் பிறக்கும்னு காயத்ரி சொன்னதை தப்புன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமா இல்ல தம்பி. உங்க சம்சாரத்துக்கு கடவுள் ஒரு சக்தியை கொடுத்துருக்காருன்னா அத தப்புன்னு சொல்ல நான் யாரு? ஆனா நான் சொன்ன வாக்கு தப்பாகாதுங்கிறது வரைக்கும் என்னால உறுதியா சொல்ல முடியும்பா. இதுக்கு மேல இந்த விஷயத்தை போட்டு குடைஞ்சிட்டு இருக்கிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. குழப்பமா இருக்கே ஐயா. வேற வழி இல்லம்மா. ஆத்தால வேண்டிக்கங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா. சரிங்கய்யா, அப்போ நாங்க கிளம்புறோங்கய்யா. வாங்க. பரம்பு சரியா? போயிட்டு வாங்க. வரோம் சாமி. வா. உங்க ஃபேக்டரி ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ். நல்லா மெயின்டைன் பண்றீங்க, கிளீனா வச்சிருக்கீங்க, வேலை சுத்தமா நடக்குது. ஓவராலா எனக்கு உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் விமல். சின்ன வயசுல இருந்தே மனசுல ஒரு வெறி இருந்தது. ஏதாவது பெருசா செய்யணும், சாதிக்கணும், எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும். லைஃப் டைம்ல நாம இருந்துட்டு போனதுக்கு அடையாளமா எதையாவது விட்டுட்டு போகணும்னு நான் நினைப்பேன். நமக்கு இந்த மாதிரி எந்த விதமான பிளானும் இல்லை சார். வேலை பார்க்குறோமா, சம்பாதிக்கிறோமா, ஜாலியா இருக்கிறோமா, அதோட முடிஞ்சது கதை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விமல். பட் டோட்டலா யோசிச்சு பார்த்தா நம்ம ஒர்க் எப்படி இருக்கு, நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நாம நம்ம ஒர்க்கை எவ்வளவு நேசிக்கிறோங்கிறதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா எந்த பலனும் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா தப்பு அவங்க பேர்ல தான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான குவாலிட்டியா எனக்கு என்னைக்குமே தோணுதில்லை விமல். கரெக்டா உழைக்கிறோமா, டார்கெட் தெளிவா இருக்கான்னு மட்டும்தான் இங்க பார்க்க வேண்டியது. ஐ திங்க் யூ ஆர் ரைட். எனிவே, ஒரு சரியான ஆளோட நான் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கிறேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. அப்புறம் 2வது யூனிட்டோட ஃபங்க்ஷன் எப்போ ஆரம்பிக்க போறோம்? நீங்க வந்துட்டீங்க. உங்க பங்குக்குன்னு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்பவே வேலையை ஆரம்பிச்சா இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். தட்ஸ் குட். சீக்கிரமா ஆரம்பிங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இது ஒரு கரெக்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கட்டும். தேங்க்யூ விமல். சொல்லு ரேணுகா. என்னங்க, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறீங்களா இல்ல ஆள் அனுப்பி எடுத்துக்கிறீங்களா இல்ல நான் கொண்டு வரட்டுமா? என்ன கேக்குறாங்க உங்க வைஃப்? இல்ல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், ஆபீஸ் கொடுத்து அனுப்பட்டுமான்னு ரேணுகா கேக்குறாங்க. ஒண்ணு பண்ணு ரேணுகா, நான் ஆபீஸ் போய் இறங்குனதுக்கு அப்புறம் ஆள் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவங்க கிட்ட வேணா கொடுத்து விட்டுரு. சுரேஷ் ஒரு நிமிஷம். ஆபீஸ்க்கு போய் என்ன ராக்கெட் ஓட போறோம்? ஒரு 1 hour கழிச்சு போலாமே. 1 செகண்ட் ரேணுகா, என்ன சொன்னீங்க? இல்ல, நானும் இது வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. நீங்களும் வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போயிட்டே தான் இருக்கு. இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்கு போயிடலாமா? ஓகே. ரேணுகா, நானும் விமலும் மத்தியானம் வீட்டுக்கே வந்து சாப்பிடுறோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாராளமா கூட்டிட்டு வாங்க. ஆமா, எப்போ வருவீங்க? நாங்க வந்துட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். 5 மினிட்ஸ்ல வீட்ல இருப்போம். சரி சரி, வாங்க. தண்டபாணி சார், நேரா வீட்டுக்கு போங்க. நாம சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போலாம். ஓகே சார். சொல்லிட்டேன் விமல், இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் நம்ம வீட்ல தான்.
இந்த வீட்ல யாருக்கு அக்கறை இருக்கு? யார் நடக்கிறது நினைச்சு இப்படி புலம்பிட்டு இருக்காங்க? என்ன நடந்தா எனக்கு என்ன தானே எல்லாருமே இருக்கீங்க. அந்த பூசாரி என்னடானா அப்படி சொல்றாரு. ஐயோ, இவன் என்னடானா இப்படி சொல்றான். நான் ஒருத்தி இங்க கழுதைய கத்திக்கிட்டு இருக்கேன், புலம்பிக்கிட்டு இருக்கேன். யாருக்காவது அக்கறை இருக்கா? யாராவது கண்டுக்கிறீங்களா? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன இப்படி புலம்புறன்னு யாராவது ஒருத்தங்க கேக்குறீங்களா? இப்ப யார் வார்த்தையை நம்புவேன்? யார் சொல்றது சரின்னு நான் எடுத்துப்பேன்? ஐயோ, அந்த பூசாரி என்னடானா குழந்தைக்கு ஒண்ணு ஆகாதுன்னு 100 தடவை சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றது சரின்னு எடுத்துக்கிறதா இல்ல குழந்தை சத்துதான் பொறுக்கும்னு இவ சொல்றது சரின்னு எடுத்துக்கிறதா? ஷோ, ஆளாளுக்கு இப்படி கருத்து சொல்லிட்டு இருந்தா இருக்கிற எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. ஒண்ணு சொல்லாம இருக்கணும், இல்லனா நல்லத மட்டும் சொல்லணும். ஷோ, இப்படி குட்டைய கலக்கி குழப்பத்தை கொடுத்துட்டு ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் சும்மா அங்க இங்க நடந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க? நீ வாயை மூடு. இங்க பாருங்க, பேசாம நடந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி புலம்பிட்டே நடந்தீங்கன்னு வைங்க, உங்க உடம்புக்கு தான் கெடுதல். பாத்தீங்களா? பாருங்க எப்படி நக்கல் அடிக்கிறான்னு பாருங்க. என் தவிப்பு உங்க எல்லாருக்குமே விளையாட்டா இருக்கா? நான் கேட்க வேண்டியது தான் இவன் கேட்டிருக்கான். நான் சொல்ல வேண்டியதை தான் இவன் சொல்லியிருக்கான். இதுல எதுவும் தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இத பாரு, நீ எதுக்கு புலம்புறன்னு சொல்லு. உன் கவலையை தூக்கிக்கிட்டு பூசாரி வீட்டுக்கு போன. பூசாரி என்ன சொன்னாரு? குழந்தை நல்லபடியா பிறக்கும், ஆபத்து எதுவும் கிடையாது, 2 பேர்ல ஒருத்திக்கு தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னார்ல. அதுபடிதானே நடந்திருக்கு. இப்ப சுப்புவுக்கு இந்த மாதிரி ஆயிடுமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் கருத்து கேட்ட. அப்படியெல்லாம் ஆகாதுன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நல்ல வார்த்தை சொல்லியிருக்காருன்னு எடுத்துட்டு போறதை விட்டுட்டு எதுக்கு புலம்புறோன்ற? ஏன்பா காயத்ரி குழந்தை செத்து போயிடும்னு சொல்லிருக்கா. அந்த பூசாரி என்னடானா உயிரோட தான் பிறக்கும்னு சொல்றாரு. ரெண்டுல எது நடக்கும்னு ஒரு குழப்பம் இருக்காதாப்பா? இத பாருமா, உங்க அம்மா இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த அர்த்தமும் இல்ல. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது. எது நடந்தாலும் ஏத்துக்கிற சக்தியை கொடுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அதை தவிர நாம வேற என்னமா செய்ய முடியும்? ஹலோ ஹலோ, யாரு போன்ல சூர்யா? ஆபீஸ்ல இருந்தா கால் பண்ணாங்க, அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பாய். நான் போயிட்டு வரேம்மா. வரேன்ப்பா. பார்த்து பத்திரடா. சரிப்பா. ரேணுகா அம்மா, வாங்க விமல், வாங்க. வெல்கம் மிஸ்டர் விமல். வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்ல இப்பெல்லாம் சுரேஷ் வாய் ஓயாம உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா அவன் முகத்துல சந்தோஷத்தையே நான் பாக்குறேன். தேங்க்ஸ்மா. உங்க புள்ளைய நான் நேர்ல பார்த்து அறிமுகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவரை பத்தி நான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டேன். குவைட்ல என்னோட வேலை பார்த்த ஒருத்தர் நம்ம சுரேஷுடைய ஃப்ரெண்டு. தினசரி காலை மாலை 2 வேளையும் என்ன உட்கார வச்சு ½ an hour ஆவது சுரேஷுடைய புராணம் பாடாம இருக்கவே மாட்டாரு. நான் மட்டும் சுரேஷோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலனா என்ன கடத்திக்கிட்டு போயிட்டு கட்டி வச்சு ஒதிப்பாருன்ற லெவலுக்கு வந்துருச்சு. அதனாலதான் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே. ஆமா ஓஎஸ், வந்த வேலையை முடிக்கணும்னு எப்படா வாய் திறந்து கூப்பிடுங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ப்ளீஸ் வாங்க 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 விமல், வாங்க.
சொல்லணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சுரேஷ். ஃபாரின்ல இருந்தப்ப கிடைக்கிறத தின்னுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எப்பயாவது ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டின்னு வைப்பாங்க. ஆனா 1000 சொன்னாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வராதுல்ல. அதான் கிளம்பி வந்துட்டீங்களே, இப்ப டெய்லி வீட்டு சாப்பாடு தானே உங்களுக்கு? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்னமோ தெரியல ரேணுகா, எங்க வீட்ல சாப்பாடு கொஞ்சம் சுமார் தான். ஆனா மாமா சூர்யாலாம் எப்படி ஒன்னும் சொல்லாம சாப்பிட்டு போறாங்கன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும், ஆனா சூப்பர்னு சொல்ல முடியாது. விமல், இந்த விஷயம் மட்டும் உங்க ஒய்ஃப் வனிதாவுக்கு தெரிஞ்சது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்? மூஞ்சியை திருப்பி வச்சுக்க போறா. மேற்கொண்டு என்ன லெவல்ல சொதப்பலான்னு யோசிப்பா. எல்லாமே தெரிஞ்சதானே. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான் சுரேஷ். அத்த, இந்த சிக்கன் சூப்பரா செஞ்சிருக்கீங்க. ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த டேஸ்ட் இருக்காது போங்க. விமல், நீங்க என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க? ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. Is it? Let me try. வாவ், சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை விமல். அம்மா நல்லா சமைப்பாங்க. இப்ப ரேணுகாவும் நல்லா சமைக்கிறா. 3 வேளையும் திருப்தியா மூக்கு பிடிக்க சாப்பிடுற. இன்ஃபேக்ட் டெய்லி ஆபீஸுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது கூட 1 நாள் 2 நாள் இல்லாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? வர வர ஹோட்டல்ல சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. வீட்டு சாப்பாடு இவ்ளோ டேஸ்டா இருக்கிறப்ப எதுக்காக நம்ம ஹோட்டலுக்கு போனோம்?